அன்பு, நல்ல படிப்பு, செல்வம், மன உறுதி, எடுத்த காரியத்தில் சித்தி, வாக்கு வன்மை, இது இத்தனையுமே லக்ஷ்மி கடாட்சத்தால் கிடைக்குமா. அந்த ஒரு கடாட்சத்தை பெற்றுட்டோம்னால் அப்புறம் விஷ்ணு கடாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியம் எல்லாம் வரிசையாக வரும். பெருமானுடைய கடாட்சம் அடுத்தது கிடைச்சிடும். அது கிடைத்தா சம்சாரத்தில் இருக்கிற விருப்பம் தொலைஞ்சு போயிடும், சத்துவகுணம் வளரும், மோட்சத்தில் ஆசை வரும், கைங்கரியம் பண்ணணும், பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் எல்லா தொண்டுகளும் செய்யணும், தன்னலமற்று இருக்க வேண்டும், பிறர் நலம் பேண வேண்டும். அதுவும் நம்முடைய தேசத்துக்காக சரி, நம்முடைய மொழிக்காகவும் சரி, அனைத்து பக்தர்களுக்காகவும் சரி, இந்த தர்மத்தை பாதுகாத்தே ஆக வேண்டும். ஆசை தன்னலத்தை தாண்டி பிறர் நலம் கருதக்கூடியது அப்பதான் நமக்கு ஏற்படும். இதெல்லாம் எது தடுத்து கொண்டிருந்தது? அனாதி காலமான கர்மங்கள் தடுக்கும். அந்த கர்மங்களை போக்குவதற்கு என்ன வழி? அதுதான் 22வது பாசுரத்தில் ஆண்டாள் சொன்னது, கண்ணனுடைய கடாட்சம் பெற வேண்டும்.